السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك عليه. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن نريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாத்தும் புனித ஜும்ஆவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமி இருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்களின் மீதும் நாம் நேசிப்பவர்களின் மீதும் நம்மை நேசிக்கின்றவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நாளை பற்றி எச்சரிக்கின்ற பொழுது இந்த சமூகத்திற்கு எதிர்காலத்தில் நிகழ இருக்கின்ற பல சோதனைகளை வேதனைகளை பற்றி நமக்கு எச்சரித்தார்கள். அதிலே ஒன்று, ஆடுகளுக்கு வரக்கூடிய உக்காஸ் என்ற நோயை போன்று இந்த சமூகத்தை பலவிதமான நோய்கள் பீடிக்கும். ஒட்டுமொத்தமாக அந்த நோயினால் கூட்டம் கூட்டமாக மக்கள் மரித்து போவார்கள் என்பதை சுமார் 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபியாவினுடைய பாலைவன மண்ணின் மீது நின்று கொண்டு இந்த உலகத்திற்கு எச்சரித்தார்கள். சகோதரர்களே, உலக அழிவு நாளை பற்றிய சர்ச்சைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த காலம் நமக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா? அவர்கள் அப்படி வருவதற்கு என்னென்ன காரியங்கள் இந்த சமூகத்தில் இருக்கும் என்பதையும் தெளிவாக எடுத்து சொன்னார்களே. அப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடியவனாக நான் இருந்து விடுவேனோ, அப்படி ஒரு காரியம் நிகழக்கூடிய குடும்பமாக என்னுடைய குடும்பம் இருந்து விடுமோ, அப்படி சில அனாச்சாரங்களை அநியாயங்களை அக்கிரமங்களை வேடிக்கை பார்த்து நின்றக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் நின்று கொண்டிருக்கிறதோ என்ற பயமும் அச்சமும் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உலக அழிவு நாளை தள்ளி போடக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நாம் பெற்றிருக்கிறோம். ஏனென்றால் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்துகிறது, அழிவு நாள் என்பது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். எப்பொழுது ஏற்படுத்துகிறான் என்று சொன்னால், இந்த மனித சமூகம் கட்டுக்கடங்காமல் அனாச்சாரங்களை அட்டூழியங்களை
அதிகார வர்க்கங்கள் பாவப்பட்டவர்களின் மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய இன்றைய சூழ்நிலைகளை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அதை ஏற்படுத்துவது நான், அதற்கு காரணம் நீங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வராமல் தடுப்பது நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீமையை தடுத்து கொண்டே இருங்கள், நன்மையை ஏவிக்கொண்டே இருங்கள். இந்த சமூகத்தில் தீமைகள் தலைவிரித்தாடுகின்ற பொழுது அதை தடுத்து கொண்டே இருங்கள். அதை தடுக்காத பட்சத்தில், அதற்கு கழிவில்லாத பட்சத்தில், அதை நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அழிவு நாளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருங்கள் என்றும் சொன்னார்கள். நேற்றைய தினம் இந்தியாவினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார்கள், விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டும் மாறிவிடுங்கள். உலகத்தினுடைய தலை சிறந்த பொருளாதார மேதையாக வர்ணிக்கப்படுகின்ற பிரதமர் ஆகுவதற்கு முன்னால் இந்தியாவினுடைய ஃபைனான்சியல் மினிஸ்டராக இருந்து உலக ரிசர்வ் வங்கிக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தலை சிறந்த ஒரு பொருளாதார மேதை சொல்கிறார், விவசாயிகள் விவசாயத்தை விட்டும் மாறி வேறு வேலைகளுக்கு செல்லுங்கள். நாம் சொல்கிறோம் இந்தியா வல்லரசாக போகிறது 2030. அறைகூவல் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம், அறைகூவல் விடுத்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹத்துன் யுகாமு ஃபில் அர்லி. சகோதரர்களே, மிக தெளிவாக கவனிக்க வேண்டும். 1440 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியாவினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் சொல்லக்கூடியதை 1430 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபியாவினுடைய தீபகற்பத்தில் இருந்து சொன்னார்கள். லஹத்துன் யுகாமு ஃபில் அர்லி கைரும் மின் அய்யும்தரீன அர்பஅ ஸபாஹா. முஸ்னதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த பூமியிலே ஹத் நிலைநாட்டப்படுவது, இஸ்லாமிய தண்டனை சட்டம் நிலைநாட்டப்படுவது மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய ஒரு கால சூழலில் இன்றைய ஜும்மாவினுடைய தினத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். லஹத்துன் யுகாமு ஃபில் அர்லி, இந்த பூமியிலே இறை தண்டனை சட்டம் நிலைநிறுத்தப்படுவது என்பது ஹைருன் அய்யும்தரு அர்பஈன ஸபாஹா, 40 நாட்கள் தினமும் தொடர்ந்து காலையில் மழை பெய்வதை விட மிகச் சிறந்ததாக இருக்கும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, தஞ்சாவூரில் உள்ள டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் முஸ்லிம்கள் உட்பட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் சொல்கிறார், விவசாயிகள் பயப்பட வேண்டாம், தற்கொலை செய்ய வேண்டாம், விபரீதமான முடிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம், உங்களுக்கு நஷ்ட ஈட்டை அரசாங்கம் வழங்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 2030 உலக வல்லரசாக இருக்க போகிற பாரதத்தினுடைய பிரதமர் சொல்கிறார், விவசாயம் நலிந்து வருகிறதா, பயப்பட வேண்டாம், நீங்கள் வேறு வேலைக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். என்று சொன்னால் மழை இல்லாமல் ஏற்படக்கூடிய பஞ்சம் அல்ல. இப்படி ஒரு பஞ்சத்தை அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மழை பொழிந்தாலும் அது மும்மாரி பொழிந்தாலும் எல்லாம் இருந்தாலும் ஒரு பஞ்சம் ஏற்படும். எப்பொழுது தெரியுமா? இந்த பூமியிலே இறை சட்டம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது. ஆனால் இன்றைக்கு இறை சட்டம் வேண்டும் என்று, இஸ்லாமிய சட்டம் வேண்டும் என்று, குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹத் வேண்டும் என்று நாடெங்கிலும் பரவலாக குரல் எழுப்பப்படுகிறது. ஒரு காலம் இருந்தது, என்னப்பா சவுதி அரேபியா, அங்கு என்ன மரண தண்டனை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது? திருடினால் கையை வெட்டுகிறார்களாம், விபச்சாரம் செய்தால் கல்லால் அடிக்கிறார்களாம், கொலை செய்தால் கழுத்தை வெட்டுகிறார்களாம். இப்படியெல்லாம் மிக மோசமான ஒரு தண்டனை சட்டம் இன்றைக்கும் இந்த 2000 மில்லேனியத்திலும் உலகத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று போலி ஜனநாயகத்திற்காக வேண்டி குரல் கொடுத்த மேதைகள் எல்லாம் இன்றைக்கு சொல்கிறார்கள், இந்தியாவில் கற்பழிக்க கூடியவர்கள் தூக்கிலேற்றப்பட வேண்டும் என்று. ஏன் அந்த ஜனநாயக சட்டத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்திய போலீஸ், இந்தியாவினுடைய காவல்துறை அதிகாரிகள் கூட ஆல்வின் சுதன் என்ற ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்
பிரபு பாரதி என்ற ரவுடி கும்பல்களால் கொலை செய்யப்பட்ட பொழுது அவர்களும் ஆயுதம் ஏந்தினார்கள். கொலைக்கு கொலைதான் தண்டனை என்று இன்றைக்கு பத்திரிகைகள் வெள்ளத்துறையை, டிஎஸ்பி வெள்ளத்துறையை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக, இன்னும் கொலைகார காவல் அதிகாரி என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயக சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காவல்துறை கூட இங்கே இஸ்லாமிய சட்டம் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வெள்ளைத்துறையின் மூலமாக பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹத்துன் யுகாமு ஃபில் அர்லி கைருன் அன் யும்தரீன அர்பஅ சபாஹா. நாம யாருங்கிறத விளங்கிக்கிடணும். எந்த ரசூலை ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத விளங்கிக்கிடணும். எந்த ரசூலுக்காக வேண்டி எந்த கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத்தை நாம் முழங்குகிறோம் என்பதை மிக உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நமக்கு கண் முன்னால் எடுத்து காட்டி இருக்கிறார்கள் உலகத்தில் என்னென்ன நிகழும் என்பதை. சகோதரர்களே, இஸ்லாம் சொன்னது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பின்பற்றுங்கள், இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை பின்பற்றுங்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய நாகரீகத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. அது முஸ்லிம்களுக்கே மிக சிரமமாக போயிற்று. ஈராக்கிலும் பலஸ்தீனத்திலும் எகிப்திலும் சிரியாவிலும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தூக்கி எறிந்த பொழுது அவர்கள் இந்த உலகத்திலேயே சில பதித்தாண்டுகளிலேயே அவர்களுடைய வாழ்க்கை தடம் புரண்டு மாறி ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒரே ஒரு வேளை ஒரு காய்ந்த குபுசு துண்டுகளுக்காக வேண்டி அமெரிக்காவினுடைய ராணுவம் வீசக்கூடிய பொட்டலங்களுக்காக வேண்டி தன்னுடைய உடம்பையே தாரை வார்க்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இஸ்லாமிய கலாச்சாரம் வேண்டாம் என்று இஸ்லாத்தை ஒதுக்கியவர்கள் உலகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இன்றைக்கு ஊடகங்களின் மூலமாக நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சில வரைமுறையை வாழ்க்கைக்காக வேண்டி நிம்மதியாக, அமைதியாக, சாந்தமாக, எல்லோரும் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சட்டங்களை, சில ஒழுக்க நெறிகளை, சில கலாச்சாரங்களை, சில நாகரீகத்தை இந்த உலக சமூகத்திற்கு போதித்திருக்கிறது. அது வேண்டாம் என்று கூக்குரல் இடுபவர்கள் கூட இன்றைக்கு சொல்கிறார்கள் அது மாதிரியான சட்டங்கள் வேண்டும். கோவையில் ஒரு ஜெயின் சமூகத்தை சார்ந்த மாணவியையும் மாணவனையும் கடைத்து கொலை செய்தவர்களை எல்லோரும் சொன்னார்கள் சுட்டுக் கொள்ள வேண்டும். இதைத்தானே 1400 வருஷத்துக்கு முன்னால இஸ்லாம் சொல்லுது. ஆழ்வின் சுதனை சுட்டுக் கொண்டவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இந்தியா மறுத்து கொண்டு அதை அந்தரங்கமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் நிகழ்கின்ற பொழுதுதான் மனித மனம் இயங்குகிறது. ஒரு நிலையான சட்டம் வேண்டும், ஒரு தெளிவான சட்டம் வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அவர்களுடன் 600க்கும் மேற்பட்டவர்கள் இருந்து அலசி ஆராய்ந்து இயற்றப்பட்ட சட்டம் 50 ஆண்டுகளுக்கு உள்ளேயே 29க்கும் மேற்பட்ட முறை மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டம் தான் இங்கே நிறைவேற்றப்படும் என்பதை இயற்றிய அரசியல் சாசன சட்டத்தை மாற்றுகின்ற பொழுதே இந்த மனித உள்ளங்கள் உணர்ந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய நடைமுறைகளை, நெறிகளை பேணுவதற்கு சிரமமாக இருக்கிறது. அப்படி பேணப்படாத ஒரு காலம் வருகின்ற பொழுது இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது நாட்டில் பஞ்சம் ஏற்படும், அழிவுகள் ஏற்படும், நோய் வரும் என்பதை அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இதை சொல்ல வேண்டிய கடமை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இதை உணர வேண்டிய கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இதை செயல்படுத்த வேண்டிய கடமையும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாம அதை பற்றி கவனமே இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 2012ஆம் தேதி உலகம் அழியும்னா அதுக்கும் தலையாட்டம், 2021 அழியும்னா அதுக்கும் தலையாட்டம், 2153 அழியும்னா அதுக்கும் தலையாட்டம். இதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாத, குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பில்லாத ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகமான நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இஸ்லாம் சொன்னது வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா வஅகிம்னஸ் ஸலாத வஆதீனஸ் ஸகாத வஅதீனல்லாஹ வ ரசூலா. பெண்களே நீங்கள் வீட்டிலேயே தங்கிக் கொள்ளுங்கள். பெண்களே
பெண்களே வகர்ன ஃபீ புயூதிகுன்ன உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் வலா தபர்ருஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா மடமை காலத்தில் பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு வெளியே சுற்றித் திரிந்ததை போன்று பெண்களே நீங்கள் சுற்றித் திரிய வேண்டாம் என்று 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய தீபகற்பத்தில் இருந்த அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகர்ரபுல் அம்லாக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அறிவித்துக் கொடுத்த வஹியை பறைசாற்றிய பொழுது அன்றைக்கு அரேபியாவினுடைய ஜாஹிலியாவினுடைய உச்சகட்டத்தில் இருந்த எல்லா மடமைத்தனங்களும் நிறைந்திருந்த அந்த பெண்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது சகோதரர்களே குமரி மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் பெண்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட் அவர்களுக்கு மிகவும் இஷ்டப்பட்டிருக்கிறது. டி-ஷர்ட் அவர்களுக்கு பிரியமான ஆடையாக இருக்கிறது. பர்தா அணிந்து கொண்டால் பாடி ஃபிட் பர்தாவை அணிந்து கொண்டு அவர்களுடைய சகல உடல் கூறுகளையும் மற்றவர்களுக்கு கடைச்சரக்காக எடுத்து காட்டிக்கொண்டு பீச்சிலும் பார்க்கிலும் சொத்த விலையிலும் கன்னியாகுமரியிலும் மட்டப்பாறையிலும் முஸ்லிம் பெண்கள் சுற்றி திரிந்த பொழுது இது மாதிரியான ஒரு நிகழ்வுதான் டெல்லியில் நிகழ்ந்தது. இன்றைய தினம் ஒரு பெண் விஞ்ஞானி சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா? குர்ஆன் சொல்லதை சொல்றார். இன்றைய பத்திரிகையில நீங்க பார்த்திருப்பீங்க. இரவு நேரத்தில் ஏன் அந்த மாணவி ஆண் நண்பரோடு வெளியில் வர வேண்டும் என்று சொல்கிறார். 1400 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் சொல்லுச்சு வலா தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா உங்களுக்கு முன்னால் இருந்த மடமை காலத்தினுடைய பெண்களை போன்று நீங்கள் தெரியாதீர்கள். அப்படி தெரிஞ்சா 6 பேர் இல்ல கேரளாவில் 40 பேர் சேர்ந்து கற்பழித்தார்கள். குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது சகோதரர்களே. இப்படி இருந்தா இப்படித்தான் போகும். இது மாதிரியான ஒழுக்க மாண்புகளை பேண வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அதை மீறுபவர்கள் இது மாதிரியான அழிவுகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த 2 தினங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் 12க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஷீலா தீட்சித் ராஜினாமா செய்வதை கொண்டு, ஷிண்டே ராஜினாமா செய்வதை கொண்டு, அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. குர்ஆனை கொண்டு வர வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனை நடைமுறைப்படுத்த வேண்டும் சகோதரர்கள். இன்னைக்கு எங்க நம்ம வீட்டில் இருக்குதா? நம்ம வீட்டில் அது நடக்குதா? நம்முடைய மனைவியை காரிலும் பைக்கிலும் வைத்து சுற்றுகின்ற பொழுது நம்முடைய மனைவியினுடைய உடலின் அங்க அடையாளங்கள் எத்தனை பேர்களுடைய கண்களை வசீகரிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய குழந்தையினுடைய உடை எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்னாமிர் வல் மன்தூர் மல்ஊன் பார்ப்பவனும் பார்க்கப்படுபவரும் சாபத்திற்குரியவர்கள் என்று சபித்தார்கள். சஹாபிகள் கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் பார்ப்பவர்கள் சாபத்திற்குரியவர்கள். ஒரு பொண்ணு அப்படியே நடந்து போறான்னு சொன்னா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறவன் அவன் சபிக்கப்பட வேண்டியவன் தான். பார்க்கப்படுபவர் எதற்காக வேண்டி சபிக்கப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது சொன்னார்கள் மற்றவர்கள் தங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பார்வைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்களே, அதனால் பார்க்கப்படக்கூடிய பெண்களும் சாபத்திற்குரியவர்கள் என்றால் சகோதரர்களே நாம் நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். தொடுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், சதகா செய்கிறோம், தௌஹீத் பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறோம், எல்லா விதமான சுன்னத்துகளையும் நாம் பேணுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவி சாபத்திற்குரிய இல்லையா? நம்முடைய சகோதரிகள் சாபத்திற்கு உரியவர்களா இல்லையா? நம்முடைய பெண் மக்கள் கல்லூரிக்கு செல்லக்கூடிய, பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பெண் மக்கள் சாபத்திற்கு உரியவர்களா இல்லையா என்பதை ஒரு 5 நிமிடம் ஜும்ஆ தொழுதுவிட்டு நிதானமாக சிந்தித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். சாபத்திற்கு உரியவர்களை வீட்டில் வைத்துக் கொண்டு வாழ்ந்தால் எப்படி சகோதரர்களே வாழ்க்கையில் பரக்கத் இருக்கும்? அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. உலக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதற்கு ஆள் இல்லை. يا نساء النبي لستن كأحد من النساء إن اتقيتن فلا تخلعن بالقول فيطمع الذي في قلبه مرض وقلن قولا معروفا. குர்ஆன் 21வது ஜுஸுவினுடைய கடைசி வசனம். ஏன்னா நிறைய பேருக்கு சூரா சொல்றதுனால சூரா தெரிய மாட்டாங்குது. ஜுஸுகளையே ஓதி பழக்கப்பட்டவர்கள் 21வது ஜுஸுவினுடைய கடைசி வசனம். நபியினுடைய பெண்களே, நீங்கள் மற்ற பெண்களை போலல்ல,
நாம் சொல்லணும். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்ட்ட, மனைவி மக்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் மற்ற பெண்களை போல இல்லை. கல்லூரிக்கு செல்லக்கூடிய நீங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய நீங்கள், அல்லது இன்ன பிற விஷயங்களுக்காக வேண்டி கல்யாண வீட்டுக்கோ, மையத்து வீட்டுக்கோ, பொருள் காட்சிக்கோ, வேற ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ, வெளியூருக்கோ எங்கே போனாலும் நீங்கள் மற்ற பெண்களை போன்றவர்கள் அல்ல. இனித்தகைத்துன்ன, நீங்கள் அல்லாஹ்வை எஞ்சினால் ஃபலா தஹ்லஅன பில் கௌல், மற்றவர்களிடத்திலே வழிந்து பேசாதீர்கள். குர்ஆன் சொல்லுது இதை, மற்றவர்களிடத்திலே வழிந்து பேசாதீர்கள். மனைவிட்ட சொல்லணும், சகோதரிகிட்ட சொல்லணும், சிறுவர்களாக மாணவர்களாக இருந்தால் உம்மாட்ட சொல்லணும். பெரியவர்கள் தங்களுடைய பெண் மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், உள்ளத்தில் நோயுடையவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் உள்ளத்தில் நோயுடையவன் தான், அப்படிதானா இல்லையா? குர்ஆன் சொல்கிறது உள்ளத்தில் நோயுடையவர்கள், ஃபயத்மஅ, அவன் ஆசைப்படுவான். எதை? உன்னுடைய குரலை கேட்கிறதையே ஆசைப்படுவான். அதில் சில பேர்களுக்கு இன்பம் இருக்கும், அதில் சில பேர்களுக்கு லைஃப் இருக்கும். எனவே யார் உங்களிடத்தில் பேசினாலும் நீங்க என்ன செய்யாதீங்க? வடிந்து பேசாதீர்கள், குழைந்து பேசாதீர்கள். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, நல்ல வார்த்தையை பேசுங்க. அவனுடைய உள்ளத்தில் ஆசை, சலனம், சஞ்சலம் ஏற்படாதவாறு உங்களுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்கு சமூகத்தில் பெரிய பிரச்சனை, ஒரு ராங் கால் வருது அல்லது மிஸ்கால் வருது, 4 மாசத்துல மனைவியை காணும், 2 மாசத்துல பிள்ளையை காணும். அன்னைக்கு ஒரு பையன் சொல்றான் உம்மாவை காணும். என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே? இன்றைக்கு சமூகத்தில் நோயுடையவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, அதனால நீ உன்னை பாதுகாத்துக்கொள். டெல்லியில் கற்பழிக்கப்பட்ட மாணவி, அவர்களுக்காக வேண்டி, ஆதரவாக வேண்டி போராடக்கூடியவர்கள், அது காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, பிஜேபியோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தொண்டர்களோ யாராக இருக்கட்டும், இவர்கள் போராட்டங்களில் கலந்து கொள்கிறார்கள். என்ன போராட்டம்? கற்பழித்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் கூட அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்களோடு மோசமாக நடந்து கொண்டார்கள். பத்திரிகை செய்தி. போராடுறது எதுக்கியா போராடுற? பெண்கள் பாதுகாக்கப்படணும், பெண்கள் மானபங்கப்படுத்தக்கூடாது, பெண்களை கேலி செய்யக்கூடாது. போராடுற கூட்டத்திலேயே கொஞ்சம் பேர் அங்க பெண்களை சீன்றான். பெண்கள் அப்படின்னு வந்துட்டாலே ஆண்களுக்கு நோய் வரும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இதை மாற்ற முடியுமா சகோதரர்களே? இதனாலதான் குர்ஆன் சொல்லிடுச்சு, 2 பேரும் என்ன செய்யாதீங்க? கலந்து உறவாடாதீர்கள், கலந்து இருக்காதீர்கள். அது போராட்டமாகட்டும், ஆர்ப்பாட்டமாகட்டும், இஸ்லாமிய இயக்கங்கள் நடத்தக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும், மார்க்கம் அனுமதிக்கிறது. 2 பேர்களும் கலந்திருப்பதற்கு மார்க்கம் அனுமதிப்பதே இல்லை. ஏன்னா அங்க என்ன வந்துடும்? ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் வந்துடும். அவன் நோயாளி, பேஷண்ட். பெண்களுடைய விஷயத்தில் அவன் பேஷண்ட். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு நோயை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டு பெண்களாக இருந்துவிடக் கூடாது. அதனால சொல்லிச்சது, நபியினுடைய பெண்களே, நபியினுடைய குடும்ப பெண்களே, நபியை பின்பற்றக்கூடிய பெண்களே, நீங்க என்ன செய்யுங்க? கட் அண்ட் ரைட்டா பேசுங்க. இன்னைக்கு அரேபியாவில் இருக்கக்கூடியவர்கள் சக நண்பர்களிடத்திலே பொருட்களை கொடுத்து வீட்டில் கொடுக்க சொல்வது கூட மிகப்பெரிய தவறு. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. இங்கே மட்டுமல்ல, இங்குள்ள நண்பர்களை ஃப்ளாட்டிலே, துபையிலேயோ, சவுதியிலேயோ, கத்தர்லேயோ, பஹ்ரைன்லேயோ ஃப்ளாட் ரெண்டு குறையுங்கிறதுக்காக வேண்டி ஷேரிங் அக்காமடேஷனில் உட்கார வைக்கிறோமே, அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படி நிறைய பிரச்சனைகள் வர்றதுனால தான் சொல்கிறோம், இவர் தோண்டி துருவி ஆராயிறாருன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கு சமூகத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா பெண்களுடைய விஷயத்தில் ஆண்களுக்கு நோய் வந்துவிடும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இப்போ நம்ம பெண்கள் கவனமாக இருக்கணும். 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவம், இதை பகிரங்கப்படுத்துறது அப்படிங்கிறதல்ல நோக்கம். நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் குர்ஆனுக்கு முரண்படுகின்ற பொழுது,
குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மீறுகின்ற பொழுது, அது நமக்கு தெரியுது தெரியலங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். எனக்கு தெரியவே செய்யாது எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். மீறுகின்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திக்க நேரிடுகிறது. திருச்சியிலிருந்து ஒரு பெண்ணை காணும், பெண் மிஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் தேடுறாங்க. நம்முடைய கிம்ஸில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளை ஒருங்கிணைத்து கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் தேடுகிறார்கள். இப்போ என்னன்னு சொன்னால், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுங்கிறது நம்முடைய பலகீனம், எதிரிகளுடைய பலம். சொத்தவளை பீச்சில் முன்னால் நிறைய கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்தது. பீச்சுக்குன்னு போகிறது யார்? காதலர்கள், கள்ளக்காதலர்கள். அதனால் தன்னுடைய காதல் விஷயம் வீட்டிற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய இழப்பையும் தாங்கிக் கொள்வதற்கு இந்த பெண்கள் தயாராகி விடுகிறார்கள். இன்றைக்கி பத்திரிகையில் சொன்ன பெண் சயின்டிஸ்ட்டு இதையும் சொன்னாங்க. முதல்ல சொன்னது, ஏன் ஆண் நண்பர்களோடு இரவு நேரத்தில் இந்த பெண்கள் சுற்றி திரியணும், குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, அது சரிதான். ஆனால் இரண்டாவதாக அவர்களுடைய கலாச்சாரத்தை சொன்னார்கள். 6 பேர் சேர்ந்து கற்பழிக்கிறாங்கன்னா எதிர்த்து போராட வேண்டும். எதிர்த்து ஏன் போராடணும்? எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தால் சிறுகுடல் பாதித்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகுது பாருங்க சமூகம். கற்பழிச்சா விட்டுற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. யாரு? இந்தியாவினுடைய பெண் சயின்டிஸ்ட். இவங்க எதிர்த்து போராட போய் தானே, சம்மதிக்காம எதிர்க்க போய் தானே சிறுகுடல் பாதிச்சுது. இன்றைய பத்திரிகை செய்தி சகோதரர்களை படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன தோன்றும்? இது மாதிரி எதிர்க்காமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கற்பழிப்பு சம்பவங்கள் நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஏராளம். இது பெரிய இஷ்யூ ஆச்சு சில வருடங்களுக்கு முன்னால். குமரி மாவட்டத்தில் மட்டுமல்ல, சேலத்திலே, கோயம்புத்தூரிலே, சென்னையிலே இது மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால் குடும்பமானம், அதில் மட்டும் குடும்பமானம் போயிருமா. அதனால் நிறைய தகவல்கள் அமைப்புகளின் மூலமாக, தெரிந்தவர்களின் மூலமாக தகவல் வரும். நம்ம சகோதரர்கள் அதற்கென்றே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் தேடி அலைகிறாங்க. எப்படி அந்த பெண் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த தகவல். அந்த பெண்ணுக்கு செல்போனின் மூலமாக, ராங் காலின் மூலமாக 2 ராங் ஃப்ரெண்ட்ஷிப். ஒன்று இல்லை சகோதரர்களே, 2. ஒரு தொடர்பு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது, மற்றொரு தொடர்பு 2 மாதங்களுக்கு முன்னால் உள்ளது. வீட்டிலிருந்து செல்போனின் மூலமாக தொடர்பு படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். செல்போனில் பேசுகிறவன் ஒரு கட்டத்தில் கிளம்பி வந்துருன்னு சொன்னான். இன்றைக்கு 20 ஆண்டுகள் வளர்த்த பெற்றவர்களை விட 2 மாதங்கள் 2 வருடங்கள் செல்போனில் முகம் தெரியாமல் பேசியவர்கள் மிக முக்கியமாக போய்விடுகிறார்கள். நம்முடைய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நவுது பில்லா, அல்லாஹ் நம்முடைய வாரிசுகளை பாதுகாக்க வேண்டும். கிளம்பி வந்துடுறாங்க. மதுரைக்கு வர சொல்கிறான், அப்புறமா திருநெல்வேலிக்கு வந்துடுங்கிறான், அப்புறமா நாகர்கோயிலுக்கு வந்துடுங்கிறான். இந்த பெண் இவனை பார்த்ததில்லை. முஸ்லீம் சகோதரி, குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்கள் வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லுது ஒரு வசனத்தில். இன்னொரு வசனத்தில் எந்த ஆண்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய சலனத்தை, சஞ்சலத்தை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள், குழைந்து வழிந்து பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லுது. ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் உள்ள ஒரு யுவதி 2 ஆண்டுகளாக வேறொருவரோடு பேசிக்கொண்டிருக்கிறாள். இதை யாரும் கவனிக்கலை. இப்போ சகோதரர்கள் எங்கே வருகிறார்கள்? வந்து அந்த அழைத்த அந்த இளைஞனை இவள் பார்க்கிறாள். பார்த்தா பிளாக் போர்டில் ஒயிட் சாக் பீஸால் எழுதுனா எப்படி இருக்கும் அது மாதிரின்னு உதாரணம் சொல்லலாம். இந்த பெண் மிக ஃபேரான, குறிப்பாக முஸ்லீம் பெண்களுக்கு ஒரு அழகு, ஒரு நூறானியத்து அது இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. இந்த இளைஞன் இந்த பிளாக் போர்டு மாதிரி. இதை பார்த்த உடனே இவன் நிறைய கனவுகளோடு கற்பனைகளோடு வந்திருக்கிறாள். ஆனால் இவனை
கருப்பா அசிங்கமாக இருக்கிறான்னு பார்த்த உடனே அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அடடா ஏமாந்துட்டமே, முதல்லையே இதுக்கு தான் இன்டர்நெட்டில் சாட் பண்ணணுங்கிறது. வெப்கேம் மூலமாக பார்த்துருந்தா பிரச்சனை இல்லை. இது செல்ஃபோன் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் லோவாகிட்டாங்க. அதனால் முகம் பார்க்காததுனால பயந்து இன்னொரு சகோதரன், அவனும் ஒரு செல்ஃபோன் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், இங்கே அழைத்து வந்தவன் முஸ்லீம் அல்லாதவன், இன்னொருத்தன் முஸ்லீம். ஆனால் இவனும் முஸ்லீம் பெயர் சொல்லி தான் பேசியிருக்கிறான். இதையும் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். படிப்பினைக்காக வேண்டி சொல்கிறேன். இவன் பேசினவன் நாகர்கோயிலேருந்து பேசின முஸ்லீம் அல்லாதவன் முஸ்லீம் பெயர் சொல்லி பேசியிருக்கிறான். இப்போ இந்த பெண்ணுக்கு முஸ்லீம் தானே, அது நாகர்கோயிலாக இருந்தா என்ன, ஆந்திராவாக இருந்தா என்ன, முஸ்லீம், அதனால் போயிடலாங்கிற மாதிரி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இவன் முஸ்லீம் இல்லை, ரெண்டாவது அண்ணங்காக்கா மாதிரி இருக்கிறான். பயந்து இன்னொரு நண்பர் இருக்கிறாரு செல்ஃபோனில், அவனை ஃபோன் பண்ணி நீ எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு அவனுக்கு தகவல் சொல்லி அவர்களின் மூலமாக இங்கே வந்திருக்கிறாங்க. சகோதரர்கள் அவனோட ஃபோனில் தொடர்பு கொண்டு கன்னியாகுமரிக்கு வான்னு சொன்னால் காலையிலிருந்து நம்முடைய கிம்ஸ் பாபு, நோமான், ஜமால் அண்ணன், ஜின்னா அண்ணன் போன்றவர்கள் காலையிலேருந்து கன்னியாகுமரியில் காவல் எப்படியாவது கொண்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்புறமா 5 கிராமத்துக்கு வாங்க, அப்புறம் 5 கிராமத்துக்கு. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பண்ணுனா அவங்களுக்கு மான பிரச்சனைன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இதை தான் நான் சொன்னேன், இது நம்முடைய மைனஸ், அவர்களுடைய ப்ளஸ். இப்படி ஒவ்வொரு பகுதியாக அழைத்து சென்று கடைசியில் நொந்து போய் எப்படியாவது ஒரு கமிஷனரை பிடிச்சி டிஎஸ்பிகிட்ட பேசி எஸ்பிகிட்ட பேசி எப்படியாவது மீட்டுறான்னா அது நடக்கலை. கடைசியில் ஒரு முஸ்லீம் அதிகாரி, அவர்களுக்கு தெரிந்த அதிகாரி, அவர்கிட்ட சொன்ன உடனே தகவல் இருக்குது. நைட்டில் 9 மணிக்கு, காலையில் 9 மணிக்கு காரோடு இறங்கியவர்கள் இரவு 9 மணிக்கு ராஜாக்கமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. போய் பார்த்தா அந்த பெண் ஒரு மஞ்சள் கயிறோடு நின்று கொண்டிருக்கிறார். தாலியை கட்டியாச்சு, லைசன்ஸ் வாங்கியாச்சு. அவன் தாலியை கழட்டி கொடுத்து விட்டு பெண்ணை அழைத்து கொண்டு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சகோதரர்களே, சமுதாயத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் ஏராளம் இன்றைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏன் கற்பழிப்புகள் நிகழாது? அப்புறம் ஏன் கொலை செய்யப்பட மாட்டார்கள் பெண்கள்? இன்றைக்கு கூக்குரலிடக்கூடிய இந்த ஜனநாயகவாதிகள் எல்லாம் அவர்கள் பேண வேண்டியது குர்ஆனை, ஹதீஸை. இதை சொல்ல வேண்டியது முஸ்லிம்களான நாம். நம்முடைய வீட்டு பெண்களுடைய அவல நிலை மிக மோசமாக இருக்கிறது. சகோதரர்களே, வீடுகளிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு சமூகம் இன்றைக்கு பீச்சிலும் பார்க்கிலும் சினிமா தியேட்டர்களிலும் ராஜாஸ் மால்களிலும் பர்தாக்களுடைய எண்ணிக்கை கூடிய பொழுது சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தினுடைய விலை இல்லாமல் போய்விட்டது. கியாமத் நாளுடைய அறிகுறியாக அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அத்துணை அடையாளங்களையும் முஸ்லிம் சமூகம் தன்னகத்தை வைத்திருக்கிறது என்றால் இதை தடுக்க வேண்டிய முஸ்லிம்களான நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வட்டி பெருகிக் கொண்டிருக்கிறது, விபச்சாரம் பெருகிக் கொண்டிருக்கிறது, அனாச்சாரங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, குடி பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 தினங்களில் குமரி மாவட்டத்தினுடைய முஸ்லிம் இளைஞர்களுடைய நிலை 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு போய் சென்று பாருங்கள், முஸ்லிம் ஊர்களில் இளைஞர்கள் எப்படி புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று. இது மாதிரியான அனாச்சாரங்கள் பெருகி வருகின்ற பொழுது முஸ்லிம் சமூகமே, நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அழிவு நாளை நீ கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். முஸ்லிம்களுடைய பணி வேடிக்கை பார்ப்பதல்ல, சொல்லணும் சகோதரர்களை, சொல்லணும். சொல்றவனை தடுக்க கூடாது, சொல்ல வேண்டும். இது மாதிரியான அனாச்சாரங்கள் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொண்டு ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும். அது செய்கிறவங்களுக்கும் கெட்ட பேர். இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இந்த பொம்பளையில பின்னால் அலைஞ்சிட்டு இருக்காங்க. யார் எப்படி போனால் இவங்களுக்கு என்ன? இதெல்லாம் மாற்ற முடியுமா? சகோதரர்களை இப்படி நினைத்திருந்தால் உமர் இஸ்லாத்திற்கு வந்திருப்பாரா?
முடியும் சகோதரர்களே. அல்லாஹ் நாடி இருந்தார், நாம் அதற்குரிய முயற்சியை எடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅல். முஃமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்கள், ஒருவருக்கொருவர் ஒத்தாசை புரியக்கூடியவர்கள். எந்த அடிப்படையில்? வயஅமுரூன பில் மஅரூஃபி, நன்மையை கொண்டு ஏவுவார்கள், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையான காரியங்களை தடுப்பதின் மூலம் முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடியவர்கள். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம இமாம்கள் ஆலிம்கள் எதிரியா மாத்திட்டாங்க. தீமைகளை தடுப்பதும் நன்மைகளை ஏவுவதன் மூலம் முஸ்லிம்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனா நாம சொல்றோம் அதெல்லாம் ஊரை மாற்ற முடியாது, நம்ம பொம்பளையில திருத்த முடியாது, நம்ம பையமார மாற்றவே முடியாது, நம்ம ஜமாத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. முடியாது என்றால் முடியாது, ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஈமானில் மிக பலகீனமானவர்கள் ஒதுங்கிறது. அதைத்தான் நாம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுவும் கியாமத்து நாளை கொண்டு வருவதற்குரிய ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, நன்மையை ஏவி தீமையை தடுப்பது தான் மூமின்களுடைய அடையாளமாக குர்ஆன் சொல்கிறது. நாம் அதை செய்யறதில்லை. இன்னைக்கு இந்த முஸ்லிம்கள் எதிரிகள் ஆகிட்டோம். அவன் வஹாபி, நீ சலாம் சொல்லாதாங்கிறான். சுன்னத் ஜமாத் ஆலிம் சாஹிப் என்ன சொல்றாரு? வஹாபிகளுக்கு சலாம் சொல்லாத. தௌஹீத் ஆலிம் சாஹிப் என்ன சொல்றாரு? அவன் முஷ்ரிக், அவன் பின்னால இன்னும் தொழாத. சமூகத்தை சீர்திருத்த வேண்டிய ஆலிம்களுடைய பொறுப்பை இன்றைக்கு ஃபத்வாக்கள் கொடுப்பது. ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு கம்ப்யூட்டர்களுக்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பலகீனமான ஹதீஸ்களை எடுத்து மக்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு அவன்கிட்ட சலாம் சொல்லாத, இவன் கூட பேசாத, இவனுக்கு பின்னால் இன்னும் தொழாத. சமூகம் மாறிடுமா சகோதரர்களே? சமூகம் மாறிடுமா? எப்படி மாறும் இந்த சமூகம்? நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் இன்றைக்கு சமூகத்தை பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது. அடுத்த மாசம் ஒரு முக்கியமான விவாதம் தமிழகத்தில் நடக்க போகுது. ஒருவேளை தெரியாம இருந்தா நல்லது, நான் சொல்லி அதை தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா விவாதத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? நீ பொய்யன். அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டா நீ இனிமே மேடையில பேசக்கூடாது. அவரு சொல்லாரு, நீ பொய்யன் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சுட்டா நீ இனிமே மேடையில பேசக்கூடாது. சமுதாயத்திற்கு 2013 மிக அவசியமான விஷயமா இது. சமூகத்தில் அனாச்சாரங்கள், அட்டூழியங்கள், அடிச்சாட்டியங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்ற பொழுது, மதுவில் இளைஞர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை கூட முஸ்லிம்களுக்கு இல்லாம போச்சு. அவர் அரசியல் பண்றாரோ இல்லையோ, முஸ்லிம் சமூகம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவர் கையில் எடுத்திருக்கிறார். ஆனால் முஸ்லிம் இளைஞர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய சுன்னத்தான திருமணங்களுக்கு கூட முந்தைய தினம் ஹராமான பார்ட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான அடிச்சாட்டியங்கள், தீமைகள் சமூகத்தில் பரவி கொண்டிருக்கின்ற பொழுது தடுக்க வேண்டிய ஆலிம்கள் கூட அதை செய்யாமல் வேறொரு வழிக்கு இந்த சமூகத்தை அழைத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஈமான் உள்ள இளைஞர்களே, இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய பெரியவர்களே, நாம் செய்ய வேண்டியது உலக அழிவு நாள் தள்ளிப்பட போட வேண்டும் என்று சொன்னால் நன்மால முடிஞ்ச அளவுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். முதல்ல மனைவி, மக்கள், அப்புறம் குடும்பம், அப்புறம் நட்பு வட்டம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ய சொன்னார்கள். முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா உமர் வந்திருக்க மாட்டார். யார் இந்த உமர்? எல்லா மேடையிலையும் பேசிடுவோம். காந்தி என்ன சொன்னார்? உமரின் ஆட்சி வேண்டும் என்றார் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். உமர் 2 வசனங்களை வைத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம். எப்படி இருந்த உமர் அவர் இன்னைக்கு நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய ஊர்களிலே இருக்கக்கூடிய 180, 220 பல்சர்களிலே தெருவில் ஆக்சிலேட்டர்களை முறுக்கிக் கொண்டு சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தினுடைய சிந்தனையே இல்லாத இளைஞர்களை போன்று இவர்களை விட மிக மோசமான ஒரு காட்டுமிராண்டியாகத்தான் இருந்தார். அதனால பல்சர் ஓட்டுறவங்க எல்லாம் காட்டுமிராண்டின்னு சொல்றாங்க நினைக்காதீங்க. உமர் இருந்தார். என் மகனுக்கு ஆசையா நான் பல்சர் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அவர் பாட்டில் காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு ஒரு ஸ்டைல், அது கடன் வாங்கியாவது என்ன செய்யணும், பைக்கு வாங்கணும். அது 220 தான் வேணும், சிசியில் 220 தான் வேணும், 120 எல்லாம் சரி வராது. அப்படி சைலன்சருடைய
அந்த நெட்டை கழட்டி விட்டுட்டு இவர் தெருவில் போறாருன்னு சொன்னால் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தெரியணும். சீறி பாய்ந்து போகக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டம் எல்லா ஊர்லையும் இருக்குது. அதில் கிரேசியாக இருக்கிறார்கள். எல்லாரும் நம்மளை பார்க்கணும். சகோதரர்களே, மற்றவர்களுடைய பார்வை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்சரிலே அல்லது எஃபிசெட்டிலே அல்லது கரிஷ்மாவிலே அல்லது 14 லட்சம் ரூபாய் விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ரேசர் பைக்குகளிலே நம்முடைய இளைஞர்கள் போவதை விட மிக ஆக்ரோஷமாக குதிரையில் செல்லக்கூடியவர் உமர் குதிரையில போறாருன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீச்சலையும் குதிரை பயிற்சியையும் சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. நம்ம செய்கிறோமோ இல்லையோ, இது ஒரு சுன்னத்து. ஒரு முஸ்லீம் மிக என்ன செய்யணும்? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். சும்மா நாம் ஏற்கனவே சில சகோதரர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன இவர் எப்போ பார்த்தாலும் குடவண்டின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி குத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய இல்லை, இஸ்லாம் அப்படி சொல்கிறது. ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருல் குரூனி கர்னி, காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கு அடுத்தபடியாக வேறொரு காலம், சும்மல்லதீன யலூனஹும், அதற்கடுத்த காலம். இப்படி 3 தடவை சொன்னாங்கன்னு 2 தடவை சொன்னாங்கன்னு இருக்குது. அப்போ சஹாபிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இவர்களுடைய காலத்திற்கு பின்னால் ஒரு காலம் வரும். அது ரொம்ப மோசமான காலம். என்ன காலம்? அது காலத்தினுடைய அடையாளத்தை சொன்னார்கள். எஸ்தஷ்ஹிதூன வலா யஷ்ஹதூன், நிறைய விஷயத்தை பார்த்துருப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுப்பானா சொல்ல மாட்டான். சாட்சியா? நான் வரல, சாட்சி சொல்றதுக்கு நான் இல்லை. நியாயத்தை சொல்ல மாட்டான். சொல்லுங்கண்ணே. இல்லை அவர்கிட்ட எல்லாம் நம்ம பேச முடியாது, ஊரில் பெரிய ரவுடி, பெரிய அதிகாரி, அந்த மனுஷன்ட்டு எல்லாம் பேச முடியாதுங்க. சும்மா உங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் அவருக்கு முன்னால் வந்து சொல்கிறீங்க. பார்ப்பார்கள், சாட்சி சொல்ல மாட்டார்கள். யூஃபூன, நேர்ச்சை வைப்பார்கள். எங்கே? ஆத்தங்கர பள்ளிக்கும் பொட்டல் புதூருக்கும் இல்லை, அல்லாஹ்வினுடைய பேர். நேர்ச்சைங்கிறது அந்நதுரு லில்லா, நேர்ச்சைங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அது அல்லாமல் வேற யாருக்கு? சைத்தானுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை இன்னைக்கு இன்டர்நெட்டில் உழவுது. இது மாதிரி நேர்ச்சை வச்சா அது நேர்ச்சையே கிடையாது. நேர்ச்சை என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான். அப்படி வைத்த நேர்ச்சைகள் கூட நிறைவேற்றப்படாது. யூஃபூன யுந்திரூன வலா யூஃபூன. அவர்களுடைய அடையாளத்தை சொன்னாங்க, நல்லா தடியும் வயிறுமா இருப்பாங்க. இப்படி ஒரு காலத்தில் உள்ளவர்கள் நல்ல கொழுப்பு பிடிச்சு இருப்பாங்க. இன்னைக்கு போங்க, போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஜாஸ்தி அவங்களுக்கு. சொல்றாரா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காலத்தை இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, காரணம் கொலஸ்ட்ரால். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்திற்கு அடையாளம் எப்படி? எல்லாம் கொலஸ்ட்ரால் கூடினவங்களா இருப்பாங்க. அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா எத்தனை காலங்களுக்கு பின்னால் நடப்பதை அரேபிய மண்ணிலிருந்து உண்மைப்படுத்திய ரசூலே, உங்களை விட சிறந்த அறிவிப்பாளர், பின்பற்ற தகுதியானவர் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரை ஏறுறத நீச்சல் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு யார் சொல்றா? மருத்துவர்கள் சொல்றாங்க, ஃபிட்னஸ் டாக்டர் சொல்றாரு நீச்சல் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இரண்டையும் சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குதிரையில வர்றாருன்னு சொன்னா அந்த ஸ்டைலை பார்க்கறதுக்கு, நீ என்ன சரிஞ்சிரிஞ்சு ஓட்டுற பைக், அப்படி சரிஞ்சிரிஞ்சு ஓட்டணும்னு எல்லாரும் பார்த்துருவாங்களா? அது இந்த ஸ்கூல் விடுற நேரம், ஸ்கூல் பள்ளிக்கூடம் விடுற நேரத்தில் நம்ம இந்த ஐஆர்ஜிடி அந்த ரோட்லையும் எஸ்எல்பி ரோட்லையும் நம்ம மக்கள் தான் பைக்கை வச்சுட்டு சரபரான்னு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் வீட்டில் சொல்லி வைங்க, இல்லை பைக்கையாவது கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க வாங்கி கொடுக்கறத. சில நேரத்தில் மிகப்பெரிய ஆபத்துகளில் கொண்டு போய் நம்முடைய இளைஞர்களை தள்ளி விடுகிறது. அதையும் நாம பார்க்கணும். இப்போ உமர் எப்படி இருப்பாருன்னா கம்பீரமாக வருவார். அவர் குதிரையில் வர்றதை பார்க்கறதுக்கு மக்காவினுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வயதிற்கு வந்த பெண்கள் எல்லாம் வாசலில் வந்து நிற்பார்கள். இது உமர் வரக்கூடிய நேரமாச்சே அப்படின்னு சொல்லி. அப்பங்காரன் சொன்னாலும் பாட்டங்காரன் சொன்னாலும் கேட்கறது இல்லையா? போகிறது யார்? உமரை பார்க்கணும். நீங்கள் நீயத்தை வச்சிடக்கூடாது, நம்ம பைக்கில் போகிறதையும் பிள்ளைகள் அந்த மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிற நீயத்து வரக்கூடாது. அவ்வளவு மோசமாக இருந்த உமர் நேரம் வருவார். மக்காவில் இருக்கக்கூடிய உக்காவா அப்படிங்கிற சந்தைக்கு வருவார். சந்தைக்கு வந்து அப்படியே சாஞ்சு படுத்திருப்பார். சாஞ்சு படுத்துக்கொண்டு ஒரு கையில் மதுபாட்டில்கள். அவர் எந்த பெண்ணை விரும்புகிறாரோ அந்த பெண்ணோடு அன்றைய தினம் இரவு கழிக்க வேண்டும் என்ற
ஒரு எண்ணம் உடைய மிக மோசமாக வரலாற்று ஆசிரியர்களால் காட்டுமிராண்டி என்று வர்ணிக்கப்பட்ட உகாவாவினுடைய சந்தையில் மது குடித்துக் கொண்டு தள்ளாடி அங்குமிங்கும் ஆடி ஆடி நடந்து கொண்டு கையில் கிடைப்பவனை எல்லாம் அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்த உமர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உலகம் முழுவதும் மொரோக்கோவிலிருந்து ஐரோப்பியாவினுடைய எல்லா தேசத்திற்கும் கொண்டு சென்றது அந்த உமர் சகோதரர்களே. அவர் மாறினார் என்று சொன்னார். ஏன் நம்ம ஊர்ல உள்ள இளைஞர்கள் மாற மாட்டார்களா? நம்ம ஊர்ல உள்ள பெரியவர்கள் மாற மாட்டார்களா? அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம், என்ன முயற்சி செய்திருக்கிறோம்? உமர் அப்படியே சந்தையில படுத்திருப்பாரு. வெவ்வேறு நாடுகளில் இருந்து, மக்காங்கிறது ஒரு பிசினஸ் பிளேஸ், நல்ல கிளைமேட்டு, பாலைவன பூமியா இருந்தாலும் கூட அன்றைக்கு உலக சந்தை மக்கா. இப்போ உகாவாங்கிற சந்தைக்கு வரக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம், அதில் சில வீரர்கள் வருவாங்க, மல்யுத்த வீரர்கள். இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இல்லையா, நம்முடைய வீடுகளில் WWF, ஜான்சினோ, ட்ரிபிள் ஹெச், கேன், அண்டர்டேக்கர், ராக், இவர்களுடைய போலியான அதை பார்த்துட்டு வாப்பா இது வை வாப்பா, இவர் அப்போ தான் சீரியல் ஏதாவது மூழ்கி இருப்பார், மகன் சம்மதிக்க மாட்டான். எதில் வைக்கணும்? ஒன்று கார்ட்டூனில் வைக்கணும், இல்லை WWFல வைக்கணும். இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி வரக்கூடிய மல்யுத்த வீரர்கள் எல்லாம் மக்காவில் வந்துட்டு பார்ப்பாங்க. குறைஷி கூட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பம்புக்கு இழுப்பார்கள். பம்புக்கு இழுத்து, யாருடா என் கூட மல்யுத்தம் சண்டையிட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாள் என்று சந்தையில், அது அன்னைக்கு ஒரு ஃபேஷன். இன்னைக்கு சேவலை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்குறான் இல்லையா, அன்னைக்கு மனிதர்கள் சண்டை போடுவார்கள். இவர்கள் சண்டையிட்டு வெளியூர்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய வீரர்கள், வித்வான்கள் மக்காவில் இருக்கிற எல்லாரையும் தோக்கடிச்சிருவான். மிகப்பெரிய வீரர்களை எல்லாம் தூக்கி மலர்த்தி விட்டு அவனுடைய நெஞ்சிலே மிதித்து விட்டு கேட்பான், எவனடா இருக்கிறான் மக்காவில் என்னை வெல்வதற்கென்று. சினிமா டயலாக் நினைச்சுக்காதீங்க, இது உமரனுடைய காலத்தில் நிகழ்ந்தது. ஷாம் தேசத்திலிருந்து, ஈராக்கிலிருந்து, பாரசீகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வியாபாரிகளும் மக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற எல்லா வீரர்களையும் வீழ்த்துவிட்டு அவனுடைய நெஞ்சிலே மிதித்துக் கொண்டு குறைஷி குலத்தில் ஆண் மக்கள் இருக்கிறார்களா என்று கேட்கின்ற பொழுது குடித்துவிட்டு மலர்ந்து கிடக்கின்ற உமர் கடைசியாக கிளைமாக்ஸாக கதாநாயகனை போன்று எழுந்து வருவார். எழுந்து வந்துட்டு ஒரே அடி, எத்தனையோ மல்யுத்த வீரர்கள், வித்வான்கள், அது அண்டர்டேக்கரோ, கேனோ, ராக்கோ, இது மாதிரியான எத்தனை கலை வைந்தவர்களாக இருக்கட்டும், ஒரே அடிதான் அடிப்பார் உமர், கீழே விழுந்துருவான். அப்புறம் அவன் நெஞ்சில வச்சுட்டு கேட்பாரு, மன்ஹுவ ரஜுலுன், எவனடா ஆண் இருக்கிறான், இப்னுல் ஹத்தாபை, ஹத்தாபினுடைய மகனை ஜெயிப்பதற்கு இந்த மண்ணில் எவன் ஆண் இருக்கிறான் என்று கேட்பார் உமர். அதனாலதான் எல்லாருமே பயந்தாங்க. உமர்கிட்ட பேசுறதுக்கு பயந்த காரணம் என்ன? மக்காவினுடைய உகாவா சந்தையில் உமர் வந்து விட்டார் என்று சொன்னார். அபூஜஹல், உத்பா, ஷைபாவுக்கெல்லாம் ஒரு தைரியம் வந்துடும், எந்த நாட்டுக்காரனும் இங்க வந்து வாலாட்டிட்டு போக முடியாது. நம்ம சில ஊரை வச்சிருப்போம் இல்லையா, இந்த ஊர்ல எல்லாம் எவனும் போய் வாலாட்ட முடியாது. மக்காவில் எவனும் வாலாட்டாமல் இருப்பதற்கு காரணம் உமர். அந்த உமரே மாறிட்டாருன்னு சொன்னார். மதுவிலும் பெண்களுடைய விரசத்திலும் சரசத்திலும் தங்களுடைய இரவுகளை கழித்துக் கொண்டிருந்த உமர் வந்து சகோதரிட்ட கேட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. எங்க குரான்னு சொன்னா அண்ணா அடிச்சு போடுவானோ அப்படின்னு சொல்லி தங்கச்சி சொல்லாம இருக்கல. இன்னைக்கு நம்ம கோழை ஆயிட்டோம். என் பொண்டாட்டி சொன்னா கேட்க மாட்டாங்கிற. அப்ப நீ என்னடா மாப்பிள்ளை, உனக்கு பேர் மாப்பிள்ளை இல்லை. என் பொண்டாட்டிட்ட சொன்ன கேட்கலன்னா சில நேரத்தில் நான் மரியாதை குறைவாக பேசுவது வழக்கம். அது என்னன்னு சொன்னா, மார்க்கம் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அது தவறாக இருந்தால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். பொண்டாட்டிட்ட சொல்லி கேட்கலன்னா நீ எதுக்கு மாப்பிள்ளையா இருக்கிற? பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிற. இப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. மார்க்க விஷயத்தில் நமக்கு மார்க்கம் தான் மிக முக்கியம். தங்கச்சி, உமர் எவ்வளவு பெரிய கேடி, எவ்வளவு பெரிய காட்டுமிராண்டி, இந்த ஆள்கிட்ட போய் குரான்னு சொன்னா அடிச்சுவாரோ கொன்றுவாரோ பயப்படலை. நீ முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாயா என்று கேட்ட பொழுது, ஆமாம் நான் ஏற்றுக்கொண்டேன், என்ன செய்ய முடியும் என்னால்?
ஒரு பெண் கேட்டால் உமர் நேர வந்து குர்ஆனை படிச்சாரு. ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். உமர் வருகிறார் என்ற செய்தி ஹம்ஸத்துல் கர்ராருக்கு, மிகப்பெரிய வீரரான ஹம்ஸாவுக்கு கூட கலக்கத்தை ஏற்படுத்தியது. மிகப்பெரிய வீரரான ஹம்ஸா உஹதுடைய போர்க்களத்தில் பல நூற்றுக்கணக்கானவர்களை விரட்டி அடித்த ஹம்ஸா, ஹம்ஸத்துல் கர்ரார் வாளெடுத்து வருகிறார் என்று சொன்னால் அபூ ஜஹலும் உத்பாவும் ஷைபாவும் கூட பயந்து போகக்கூடிய ஹம்ஸா, உமர் வருகிறார், ஹத்தாபினுடைய மகன் வருகிறார், ரசூலை கொல்வதற்கு வருகிறார் என்று சொன்னவுடன் ஹம்ஸா அறிவிக்கிறார், பின்னால் நானே நிலை குலைந்து போனேன், நானே பயந்து போனேன். என்றாலும் எனக்கு என்னை விட என்னுடைய உயிரை விட எவன் வந்தால் என்னடா, எந்த தேசத்தில் இருந்து வந்தால் என்னடா, எனக்கு என்னுடைய ரசூலினுடைய உயிர் முக்கியம், எனக்கு என்னுடைய மார்க்கம் முக்கியம். வருவது ஹத்தாபினுடைய மகனாக இருந்தால் என்ன, ஒன்று ஹம்ஸா ஹம்ஸா வீழ வேண்டும், இல்லை என்றால் ஹத்தாபினுடைய மகன் வீழ வேண்டும் என்று வரக்கூடிய உமரை எதிர்கொள்வதற்கு ஹம்ஸத்துல் கர்ரார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாளை உருவி நிற்கிறார்கள். பின்னால் பாவப்பட்ட பிலால், அடிமையான பிலால், எலும்பும் தோலுமான பிலால், முடி சுருண்ட பிலால், உதடு தடித்த பிலால், அலங்கோலமாக இருக்கக்கூடிய பிலால், உடை கூட சரியாக உடுத்த முடியாமல் இருக்கக்கூடிய பிலால், செருப்பணிவதற்கு செருப்பில்லாத பிலால், வாள் கூட இல்லாத பிலால். சகோதரர்களே, சகோதரா, உனக்கு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு அமைப்புகளின் தலைவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜமாத்துகளின் தலைவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பள்ளிவாசல்களில் இமாமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு பாவப்பட்டவனாக இருந்தாலும் உனக்கு உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வசதி இல்லாத ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளியாக இருந்தாலும் பிலாலை உன்னுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வா சகோதரா. பாவப்பட்ட பிலால் சொல்கிறார், நான் தேடி தேடி பார்க்கிறேன், நான் தேடி தேடி பார்க்கிறேன். அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் தாருல் அர்கமில் உமர் வருகிறார், ரசூலை கொல்வதற்கு வருகிறார் என்ற செய்தி வந்தது. ஹம்ஸா வாசலுக்கு பின்னால் நிற்கிறார் உருவிய வாளோடு. ஹம்ஸாவை உமரால் ஜெயிக்க முடியும் என்று எனக்கு தெரியும். அதையும் தாண்டி உமர் வந்தால் என்னுடைய உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான, எங்களுக்கு உரிமை வாங்கி தந்த அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு, இந்த மார்க்கம் சொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த ரசூலை பாதுகாப்பதற்கு, இந்த பாவப்பட்ட அடிமையான ஏழையான எலும்பும் தோலுமான இந்த பிலாலால் என்ன செய்ய முடியும் என்று நான் சுற்றி சுற்றி பார்க்கிறேன். கம்பு கிடையாது, ஆயுதம் கிடையாது, ஈட்டி கிடையாது, வாள் கிடையாது, கேடயம் கிடையாது. இன்றைக்கு உலகம் சொல்கிறது வாளால் மார்க்கம் பரப்பப்பட்டது என்று, ஆயுதத்தால் மார்க்கம் பரப்பப்பட்டது என்று. அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைப்பாகையில் இருந்துதான் வெடிகுண்டு கலாச்சாரம் பரப்பப்பட்டது என்று, பாவப்பட்ட அனாதைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய மொசாட்டினுடைய படைகள் உலகத்திற்கே ஆயுத சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய தலைவர்கள் சொல்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் வரலாறு சொல்கிறது, பாவப்பட்ட பிலால் சொல்கிறார், நான் சுற்றுமுற்றும் பார்க்கிறேன், தாருல் அர்கமில் நான் ரசூலை பாதுகாப்பதற்கு தேடுகிறேன், வாள் இல்லை, ஈட்டி இல்லை, கேடயம் இல்லை, ஆயுதம் இல்லை, ஒன்றுமே இல்லை. இறுதியாக நான் பார்க்கிறேன் அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் வெந்நீர் வைத்திருந்தார்கள். நான் இந்த வெந்நீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டேன். ஹம்ஸாவை தாக்கிவிட்டு உமர் வருவார் என்று சொன்னால் என்னால் முடிந்த அளவு நான் இந்த வெந்நீரை உமரின் மீது ஊற்றியாவது அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று. சகோதரர்களை, முயற்சி எடுக்க. என்கிட்ட அது கிடையாது, இது கிடையாது, சொன்னா கேட்க மாட்டான், நம்மள்கிட்ட பதவி இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். சமூகத்தில் தீமைகள் தடுக்கப்பட வேண்டும், நன்மைகள் ஏவப்பட வேண்டும். சொல்லணும் இந்தியாவில் நின்று கொண்டு. இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய கொள்கைகள், இஸ்லாமிய கோட்பாடுகள் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியம் முஸ்லிம்களுக்கு வேண்டும் சகோதரர்களே. முதல்ல வீட்டில், அப்புறம் குடும்பத்தில், அப்புறம் ஊரில், அப்புறம் ஜமாத்தில் சொல்ல வேண்டும். சொல்லக்கூடிய தைரியத்தை அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.